குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கின் போது உயிரிழப்புகளை தடுக்க அதிக தண்ணீர் வரும்போது காவல்துறையினரும் வனத்துறை ஊழியர்களும் இணைந்து வாக்கி டாக்கி மூலமாக சங்குலி எழுப்பியும் எச்சரிக்கை வேண்டும் என்று சமூக ஆர்வலரும் ஓய்வு பெற்ற வேளாண் அதிகாரியுமான ஷேக் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். முதல் பாயிண்ட் செண்பகா தேவி அப்படிங்கறதுல இப்போ வாக்கி டாக்கி அல்லது நெட்வொர்க் இல்லாத இடமா இருந்தா வாக்கி டாக்கி மூலமாக தகவல் பரிமாற்றம் செண்பகா தேவியில தண்ணி கூடுது அப்படின்னா அடுத்த பாயிண்ட் ராதா குண்டத்தை வைக்கலாம். ராதா குண்டத்தில் காவல்துறை வனத்துறையை நாம சரி பண்ணி வச்சிருந்தோம்னா அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தண்ணி லெவல் கூடுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ராதா குண்டத்துல இருந்து அடுத்து இந்த சிற்றருவிக்கும் மெயின் ஃபால்ஸுக்கும் குடிதண்ணீருக்கும் பிரிக்கக்கூடிய ஏரியா ஒரு பெரிய ஏரியா. அந்த இடத்துல காவல்துறை வனத்துறையை ஏற்பாடு பண்ணி தகவல் பரிமாற்றம் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா முதல்ல செண்பகாதேவி, இரண்டாவது ராதா குண்டம், மூணாவது சிற்றருவியும் குற்றாலம் மெயின் ஃபால்ஸும், அப்புறம் குடியிருப்பு குளத்துக்கு போகக்கூடிய தண்ணி அல்லது புலியருவிக்கு போகக்கூடிய தண்ணி பிரியக்கூடிய இடத்துல காவல்துறையை தொலைத்தொடர்பு சாதனங்களோட வைத்திருந்தா தண்ணி கூடுதல் லெவல கீழே அனௌன்ஸ் பண்ணலாம் அல்லது அலாரம் வைக்கலாம், மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அல்லது கீழே ஒரு டீமை வச்சிருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் 24 hours. ஏன்னா குற்றால அருவி 24 மணி நேரம் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்தே இருக்கு. அரசு கீழே நல்ல பாதுகாப்பு வசதிகளை கொடுத்திருந்தாலும் மேல இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் சுற்றுலா பயணிகளை அருவியிலிருந்து நாம அப்புறப்படுத்தி விடலாம். இது மெயின் ஃபால்ஸ் பேரருவி. பழைய குற்றாலம் நேற்றைய நிகழ்வு. பழைய குற்றாலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆறு மேல எல்லாமே நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யுது. மழை பழைய குற்றாலம் அருவியை சுற்றிலும் தான் தண்ணி மழை பெஞ்சா தண்ணி விழும்னு இல்லை. அது எங்க உற்பத்தி ஆகுதோ ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டருக்கு மேல மழை பெஞ்சாலும் கூட தண்ணீர் வர்றது தெரியாது. அப்ப சடனா தண்ணீர் பள்ளத்தை நோக்கி இறங்கிரும். தண்ணீருக்கான பண்பு பள்ளத்தை நோக்கி ஓடி வருவது. அதுல இதே மாதிரி தான் காவல்துறை வனத்துறையை மேல வச்சு அவங்கள அதை கண்காணிக்க வைத்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக கீழே அலாரம் கொடுக்கிறது. அப்புறம் பழைய குற்றாலம் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லக்கூடிய மக்கள் குளிக்கிற ஏரியா கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுல விழக்கூடிய தண்ணி அப்படியே பள்ளம் நோக்கி விழும்போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு ரவுண்டு குழாய்களை வச்சிருக்காங்க. அது ஆத்துக்குள்ள விழுது, அழுதகனி ஆத்துக்கு போகுது. அந்த விழக்கூடிய ஏரியாவை இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் அந்த பள்ளத்தை நிரப்பி இன்னும் கொஞ்சம் பள்ளத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த தண்ணி ஒரு பக்கமா போகாம நாலா பக்கமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த பழைய குற்றாலத்துக்கும் மேல ஆள நிற்கிறது கீழே அலாரம் சங்கு வைக்கணும். எப்போ தண்ணி கூடுதோ அப்போ ஒரு அலாரம் கொடுத்தா மக்கள் விழிப்புணர்வோட போவாங்க.